என்விரான்மெண்ட் அவேர்னஸை பற்றி சொல்கிறோம் இன்னைக்கு. அது சாத்திரம்ங்கிறாங்க. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார் சாத்திரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கும். பெரும்பாலான இடத்துல சாத்திரம்னா சயின்ஸ்னு அர்த்தம். பாரதியார் பயன்படுத்தும் சயின்ஸ்கார சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்வார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். இதுதான் ரொம்ப ஃபேமஸ் நேஷனல் இன்டகிரேஷன் சாங். அவர் இது 1919 வெளிவந்திருக்கு. நாட்டுப்பாட்டு அப்படின்னு பரலிசு நெல்லையப்பர் வெளியில் போட்டிருக்கார். ஜூலை 1919. அது அவர் இறந்த பிறகு செல்லம்மா பாரதியும் அவர் தம்பி விஸ்வநாதனும் சேர்ந்து பாரதி ஆசிரமம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவி அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாரதியாருடைய ஒர்க்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதில் இது ராகம் புன்னாகவராளின்னு குறிப்பிடப்பட்டோம். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸை பற்றி சொல்கிறோம் இன்னைக்கு. அது சாத்திரம்ங்கிறாங்க. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார் சாத்திரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கும். பெரும்பாலான இடத்துல சாத்திரம்னா சயின்ஸ்னு அர்த்தம். பாரதியார் பயன்படுத்தும் சயின்ஸ்கார சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்வார். சாத்திரிமார் அப்படின்னும் போது மந்திரிமார் சாத்திரிமார் தம்மை வரவழைத்துன்னும் போது அப்போ ப்ரீஸ்ட்ஹுட் அது வந்துடும். பட் சாத்திரம் அப்படின்னு அவன் சாத்திரம் பல தேடினேன் அதில் சங்கை இல்லாதன சங்கையாம்னும் போது அது ஸ்கிரிப்சர்ஸ்னு அர்த்தம். சயின்ஸ்கார சாஸ்திரிகள்னு சொல்லும்போது சாத்திரம்ங்கிறது சயின்ஸ் அப்படின்னு அர்த்தமாகும். அந்த சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம். ஆயிடுச்சே, வந்துருச்சுல்லப்போ. ராசபுதானத்து வீரர் தமக்கு நல்லியல் கன்னடத்து தங்கம் அளிப்போம். மற்ற நாடு இவருது தான். இன்னொன்று பாருங்க. பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம். பட்டினில் ஆடைங்கிறான், பொன்னாடை. அதில் ட்ரெஸ் தைச்சிக்கூடாது, சரியா வராது. அது ஆடை, அது கிளாத். பட்டினில் உடை, அது ட்ரெஸ். பஞ்சினில் உடை, பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் இல்லையா. ஆயுதம் செய்வோம், அடுத்தது நல்ல காகிதம் செய்வோம். பென் இஸ் மைட்டியர் தன் திஸ் வோர்டுங்கிறான். அதனால ரெண்டும் சேர்ந்து போகணும். நமக்கு ஆயுதமும் வேண்டும், காகிதமும் வேண்டும். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம். எங்கேயாவது எவனாத்து இதை பாடுவாங்க சார், குடவல் அப்படின்றான். குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கலப்பைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பு ஆணிகள் செய்வோம். இதெல்லாம் யாராவது பாடியிருக்காங்களா சார்? இதுக்கெல்லாம் ஒரு கவிதையில் வச்சு ஒரு கௌரவம் கொடுத்தாம பாருங்க. அதை நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம். பறக்கணும். நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், விமானங்கள் செய்வோம். ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இன்னைக்கு ஆயிடுத்தே ஐஎன்எஸ் விக்ராந்த். இன்னைக்கு நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி. அப்புறம் காவியம் செய்வோம், நல்லா காடு வளர்ப்போம். ரெண்டையும் எப்படி சேர்க்குறேன் பாருங்க. என் மனைவினா சொல்லுவாங்க, எவ்வளோ பேப்பர் மரத்தினால மரம். காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம். நான் சேர்ப்பானா அதை ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம். உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று யார் சொன்னா? சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவ்வை யாரு? பாட்டி. பாட்டி நான் சொல்றான் தமிழ் மகள்ங்கிறான் அவளை. அவ்வைக்கு இப்படி ஒரு பேர் வச்சது பாரதி தான். தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். ஏன்னா ரெண்டு ஜாதி நீதி நெறியினின்று பிறர்க்கு உதவும், நீதி நெறியில் நின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர், ஆனஸ்ட் ஃபெலோஸ். மேலவர், கீழவர், மற்றவர்.
மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணிட்டான் அவங்கள. அது மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு. சிங்களத்தீவனுக்கோர் பாலம் அமைப்போம். இன்னைக்கு என்ன பாடுபட்டது அது. அந்த ராமசேத்துவை இது பண்ணும் பொழுது அவ்வளோ கான்ட்ரவர்சியலாக போச்சு. அவனு சொன்ன பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம், வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். இப்போ நம்ம வந்து சுபஸ்ரீ பாடின மெட்டும் கேட்டோம், அதுவும் அழகாக இருக்குது. இது வந்து வீட்டு மெட்டு, நம்ம வீட்டு மெட்டு, அது பாரதியார் வீட்டு மெட்டு, இதுவும் நல்லா இருக்கு. இதே பாட்டினுடைய பகுதிகள் வந்து திரைப்படங்கள்லையும் கையாளப்பட்டது, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கும். அதையும் மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டு. அப்படியே சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேத்துவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே. ஒரு அம்மா வந்து விடாம மீசைன்னே பாடியிருந்தாங்க. பாரதியாருக்கு மீசைன்னு, அதுக்கா பாட்டில் இங்க வரக்கூடாதுமா மீசைன்னு. சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே. என்ன ரசிகம் பார். சிங்களத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அது எதுக்கு இப்போ சிந்து நதியின் மிசை நிலவுனால புரியலையா அவனுக்கு? அது கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரி. அதுவும் மட்டும் இந்த ஹைட், நாம் லடாக் லே போயிருக்கும் போது அங்கே இருக்கிற ஹிமாலயாஸே வந்து ஹியூஜ் சாண்ட் டியூஸ் வித் வெனிலா ஐஸ்கிரீம் ஆன் டாப், அது மாதிரி இருக்கும். அங்கே அவ்வளவு துல்லியமாக தெரியும் நிலா, அப்படி பறிச்சிடலாம் போல இருக்கும். இந்த பாவி எப்படி அதை கற்பனை பண்ணியிருக்கான்னு தெரியல இவனுக்கு. அங்கே தான் வந்து நிலவனுடைய அழகு முழுமையாக அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு சிந்து நதியின் மிசை நிலவினிலே அந்த அது மாதிரி. அப்புறம் இது இன்னும் இருக்கு, நீங்க பாடணும். முத்து குளிப்பதொரு தென்கடலி. ரெண்டு பேரும் பாடுவாங்க சார். சீர்காழி தொட முடியாது, பாட முடியாது. எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் விட்டோன்னா ஜாயினே பண்ண முடியாது.
ஆமா. சங்கதிகள்லாம் அப்படி சர் சர்னு பொருளும் பொருளும் போட்டு அவ்வளோ அது முத்து குளிப்பதொரு தென்கடலிலே ஆமா அப்பா முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே முத்தி குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே முத்து குளிப்பதொரு அந்த இந்த அப்போ அந்த பைரவ மாமன் தபலா வாசன்றது அவர் வந்து ஜெயராமனாருக்கு நிறைய வாசிருக்கு. எங்கள் பாரத தேசம் இருக்குல்ல, அது 2-3 எக்ஸ்பிரஸ். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று அப்படி 3 எக்ஸ்பிரஷன் அவர் சொல்லிக் கொடுப்பார். இது வந்து ஜி ராமநாதனா ஜெயராமன் கப்பலோட்டிய தமிழ். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். இதை பாருங்க, இந்த டியூன் போட்டவர் இது வந்து விஸ்வநாதன் தானே. கங்கையோட காவிரி இவருக்கு பெருமையா தெரியுது. இது பாருங்க, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி. அதுல காவிரி தானே, அது கிடையாது, அது கங்கை தான். இது காவிரி வெற்றிலைக்குமாறு கொள்வோம், சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். அழகான ஒரு பாட்டு. எப்படிலாம் பாடு இது பாடு நீ. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், வெள்ளிப்பனி மலையின் மீதுலவோ அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.